வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் ஊடகத்தார்க்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் நன்றியும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய சிந்திக்க வேண்டிய தலைப்பாம் மூதாட்டி சொல். மூதாட்டியின் பக்குவச் சொல்லை காண்போம் இக்கதையில். திருமலைபுரம் வசிக்கும் திருமூலன் என்ற 30 வயது மதிக்கத்தக்க இளைய வாலிபன் நல்ல குணத்தை இயல்பாகவே பெற்றிருந்தான். விதிவசத்தால் தனது இளைய சகோதரி கல்பனாவையும் பாட்டி பாக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இவனுக்கு தனது 30ஆம் வயதிலேயே ஏற்பட்டுவிட்டது. தாய் தந்தையர் விட்டு சென்ற ஓரளவு செல்வத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாட்டியையும் கல்பனாவையும் தன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தின் வழியே காப்பாற்றி வந்தாள். நிரம்ப படிக்க வேண்டும் என்ற ஆசை கனவுகள் இருந்தாலும் திருமூலனுக்கோ அது நிறைவேறவில்லை. தன்னால் முடிந்தவரை தங்கையை படிக்கவும் வைத்துவிட்டான். இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவிட வேண்டுமென்கின்ற எண்ணம் இவனுக்கு மனதுள் ஏராளம் உண்டு. இந்த ஆசைகள் மட்டும் இவனது பாட்டியைப் போல் இவன் மனதுள்ளும் நிரம்பி வழிந்து ஓடியது என்றே சொல்ல வேண்டும். அதனை பாட்டியும் அறிந்து வைத்திருந்தால் பாரம்பரியத்தின் வழியாக. ஒரு முறை, தம்பி திருமூலா, உனது நல்ல மனதிற்கு வாழ்வில் ஒரு குறையும் வாராது. இது என்னுடைய வாழ்த்துக்கள். பிறர்க்கு உதவ முடியாவிட்டாலும் உதவிட வேண்டும், காத்திட வேண்டும் என்கின்ற உனது எண்ணத்தை நானும் மனதார போற்றுகின்றேன். கண்டிப்பாய் உன் நல்ல எண்ணத்திற்கு ஒரு நாள் விடிவு காலம் பிறக்கும். யோசிக்காமல் நீ உன் கடமையை செய் என்றாள். இதனை நடைபாதையின் வழியே கேட்டுக்கொண்டிருந்த கல்பனா, ஏன் பாட்டி, சிலருக்கு எல்லாம் இருந்தும் கொடுக்கின்ற மனநிலை மட்டும் வரவில்லையே, ஏன் அவ்வாறு ஆகிறது என்றாள். உடனே திருமூலனும், ஆமாம், நானும் ஒன்று கேட்கிறேன். கல்வி அறிவு இல்லா மூர்க்கர்கள் கையில், அவர்கள் கையில்தானே அதிகாரமும் பணபலமும் உள்ளது. அதனால் பிறர்க்கு பலன் ஒன்றும் அவர்களின் வழியே காணப்படவில்லையே பாட்டி, ஏன்? இருப்பவர்களுக்கும் மூர்க்க குணம் உள்ளவர்களுக்கும் பிறரை காத்திட வேண்டும் என்ற எண்ணம் வராதா பாட்டி என்றான் ஏக்கத்துடன். பூஞ்சோலை பகுதியில் நடந்து கொண்டே பேசி வந்த பாட்டி, ஆம் திருமூலா, பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லையே, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லையே என்று சும்மாவா பாடினார்கள் என்று சிந்திக்க வைத்தாள் பாட்டி. கேள்வி கேட்ட இருவர்களும் பாட்டியின் சொல்லை தட்டாமல் நடந்து கொண்டே கேட்டுக்கொண்டு வந்தனர். மாலை வேளையில் மூவரும் பூங்காவில் நடைபயிற்சி செய்வது வழக்கம். அப்போது நடந்த உரையாடல்கள்தான் இவையெல்லாம். அப்போது பாட்டி பாக்கியத்தம்மாள், பிள்ளைகளா, உலகில் கல்வி அறிவு இல்லாத பணக்காரர்கள் சிலர் தனது ஆணவ மூர்க்க குணத்தால் கற்றவர்களிடம் தன்னிடம் சேர விடமாட்டார்கள். அவர்களுக்கு செல்வ பலத்தாலும் மூர்க்க குணத்தாலும் கற்றவர்களை தன் அருகில் வைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஒரு வகை காழ்ப்பு உணவாக கூட இருக்கலாம், அது கிடக்கட்டும். யாசிப்பவர்களையும் வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். சில மனிதர்கள் மூர்க்க குணம் உள்ளவர்கள் மட்டுமே இப்படி இருக்கின்றனர். ஆனால்
நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் பாட்டி. தரையில் அழுக்குடன் கலந்து ஓடி வரும் தண்ணீரை கூட கடலானது அந்த அழுக்குடைய தண்ணீரும் தண்ணீர் என்ற கருத்தில் தண்ணீர் நமது இனம் என்று கருதி அதனிடத்து அழுக்கு போன்ற குற்றங்களையெல்லாம் நோட்டமிடாது கடல் ஏற்றுக்கொள்கிறது அல்லவா? இதனை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படித்தான் கற்றவர்கள் கல்லாத ஆர்வம் உடையவர்களை கூட அவர்களுக்கு அறிவு ஊட்ட அறிஞர்கள் கடல் போல் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த கடல் தன் இனமாகிய தண்ணீரை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது போல அறிஞர்கள் ஓரளவு கல்வி விருப்பமுடையவர்களையும் கல்லாதவர்களையும் வெறுத்து ஒதுக்க மாட்டார்கள், தன்னிடம் சேர்த்து கொள்வார்கள். இந்த கடல் நீர் போல இயற்கையை பார்த்து கூட சிலர் திருந்துவதில்லையே பாட்டி. நன்றாக சொன்னாய் பிள்ளைகளே. உடன் திருமூலனும் கல்பனாவும் நன்றாக சொன்னீர்கள் பாட்டி என்று சொல்லியதை கேட்ட பாட்டிக்கு மிகவும் மகிழ்ச்சி. மூர்க்க குணம் உடையவர்களுக்கு கல்வியும் எல்லா செல்வங்களும் ஏற்பட்டால் திருந்த மாட்டார்களா பாட்டி என்றனர் இருவரும். ஒரு நகைச்சுவையாக அவர்களை பார்த்துவிட்டு புன்னகைத்துவிட்டு, தம்பி, பாப்பா, கேட்கின்ற கேள்வி அருமையாக உள்ளன. நல்ல சிந்தனைகள்தான், உங்களுக்கு பாராட்டுகிறேன். மூர்க்க குணம் உடையவர்கள் ஆட்டினைப் போல. காரணம், ஆட்டிற்கு வால் பார்த்தீர்களா? அந்த ஆடுகளின் வால் கட்டையாக சிறியதாகத்தான் இருக்கும். அதற்கு வாலினை மட்டும் வாழ்வதற்கு ஏற்றபடி ஆண்டவன் அளந்துதான் சிறியதாகவே வைத்துள்ளான். மேலும் நாய்களுக்கு பார்த்தீர்களா? என்னதான் அதன் வாலை நிமிர்த்தாலும் மறுபடியும் சுருண்டு கொள்ளத்தான் செய்கிறது. அப்படித்தான் சில மனிதர்கள் துள்ளுவதும் தன் போக்கில் போய்கொண்டிருப்பதும். எல்லாவற்றிற்கும் படைத்தவன் ஒரு காரணகாரியம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டான். ஆண்டவன் படைத்து விளையாட விடுபவன்தானே. எண்ணிப் பாருங்கள். நீங்கள் கேட்டது போல் மூர்க்க குணம் உடையவர்களுக்கு கல்வி உண்டாகிவிட்டால் கல்வி வேண்டியதுதான். ஆனால் மூர்க்க குணம் உடையவர்களுக்கு மட்டும் கல்வி உண்டாகிவிட்டால் அவர்களுக்கு மேலும் கர்வம் ஆணவம் அதிகரித்துவிடும். தலைகால் புரியாது, துள்ளி குதிப்பர், எவரையும் மதிக்க மாட்டார்கள். மேலும் மூர்க்க குணம் உடையவரிடத்து செல்வமும் அதிகமாக சேர்ந்து விட்டால் என்ன ஆகும்? செல்வத்தோடு அறிவு செல்வமும் சேர்ந்துவிட்டால் அதிகார திமிரினால் எல்லா பதவிகளையும் தாங்களே ஏற்று சொல்லத்தகாத வார்த்தைகளையும் அதிகாரத்தின் பெயரால் சொல்ல துணிந்து விடுவார்கள். அவர்களை அண்டி வாழ்கின்ற குடிமக்களையும் அவர்கள் போக்கில் குடித்து கும்மாளமிட்டு மறைமுகமாக அழிக்கவும் தொடங்கி விடுவார்கள் என்றவுடன் திகைத்து போயினர் பையனும் அந்த பாப்பாவும். உடனே அவர்கள், அப்போ பாட்டி, யாருக்குத்தான் கல்வியும் செல்வமும் சேர்ந்திட வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று சுருக்கமாக கேட்டால் கல்பனா. கல்பனா, கண்ணு, சரியாக கேட்டாய். சொல்கின்றேன் கேள். உங்களைப் போன்ற நற்குணம் உடையவர்களிடம் மட்டுமே எதுவும் சேர வேண்டும். நல்லது மட்டும். நல்லவர்களுக்கு கல்வியும் பொருள் செல்வமும் சொல் செல்லும் அதிகாரம் ஆகிய இந்த மூன்றும் ஏற்பட்டால் என்ன பாட்டி? மறுபடியும் சொல்லுங்கள். அதாவது கண்ணுகளா, சொல்கிறேன் கேளுங்கள். நல்லவர்களுக்கு கல்வியும் பொருள் செல்வமும் சொல் செல்லும் அதிகார பலிதமும் ஆகிய இந்த மூன்றும் ஏற்பட்டால் உடனே அருளும் ஞானமும் அவர்கள் பெறுவதுடன் தன்னை அண்டி உள்ள ஏழை எளியோருக்கும் உதவக்கூடியவர்களாய் மாறியும் விடுவார்கள். மூர்க்கர்கள் அப்படி செய்வார்களா?
தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் இவ்வாறு விளக்குகின்றேன். நற்சிந்தனையாளர்கள் வாழ்வில் இதன் வழி நற்கதியும் முக்தியும் அடைய வழி ஏற்படும் என்பதையெல்லாம் எப்பொழுதோ நான் கற்ற விவேக சிந்தனைகள்தான். அதைத்தான் உங்களுக்கு நான் இப்பொழுது புரிய வைத்து விட்டேன். இப்பொழுது புரிகிறதா? ஒருவரிடம் ஒன்று இருந்தால் மற்றது ஏன் இல்லை என்று தலையை ஆட்டுகின்றீர்களா? புரிகிறதா இப்பொழுது? ஆட்டுக்கு வால் அளந்து வைப்பது சரிதானே? நல்லோன் கையில் உள்ள இரும்பு தகடுகளும் துண்டுகளும் தெய்வச் சிலையாகவே மாறிவிடும். தீயோர் கையில் இருந்தால் அது வீச்சு அருவாளாக, குத்து அருவாளாக மாறி சதி செய்துவிடும். இப்பொழுது புரிகிறதா யார் கையில் எது இருக்க வேண்டும் என்று? சரி, எல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும். வாருங்கள், வீட்டிற்கு செல்வோம் என்று பூங்காவை விட்டு வெளியேறினர். குற்றம் காண்பவனிடம் சுற்றம் சேராது என்பதையும் உலகத்தவர்கள் இக்கதையின் வழியே ஆராய வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.